வெல்கம் பேக். ஐ திங்க் நம்ம சேனல்ல திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் டியூட்டோரியல். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புதுசா பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி ஒரு இனிஷியல் பயம் தான் ஃபியூஷனை நிறைய பேர் யூஸ் பண்ணாததுக்கு காரணமே தவிர அதோட ஒர்க் ஃப்ளோ அவ்வளோ டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்க ஆல்ரெடி ஒரு எடிட்டரா இருப்பீங்க, ஒரு சீசன் எடிட்டரா இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல பழகி இருப்பீங்க, ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி ரிசால்வோட எடிட்டிங் பேஜ், கலர் பேஜ்ல கூட நிறைய எடிட்டிங்ஸ் அண்ட் கலர் கிரேடிங் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் ஃபியூஷன்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உள்ள போகும்போது தலையும் புரியாது, காலும் புரியாது, எது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னே தெரியாது. பட் உங்களோட லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸை அது பிரேக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நமக்கானதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இமிடியட் ரியாக்ஷன் தான் உங்களை குவிட் பண்ண வைக்கும். பட் நீங்க அப்படி அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாமே லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னொன்று, ஜாலியா ஒரு ஃபன்னுக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. வெரி குவிக்லி ஐ அஷ்யூர் யூ, நான் கண்டிப்பா சொல்றேன், you will reach where you have to reach and even go beyond that. So ready ஆகிக்கங்க. We are going to start with the basics of fusion. நம்ம சேனல்ல நான் எந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாலுமே இன்ட்யூட்டிவா சொல்லி கொடுப்பேன். அதாவது அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க சும்மா இருக்க நேரத்தில் அதை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதுதான் என்னோட டீச்சிங் மெத்தடா இருக்கும். இந்த பர்டிகுலர் வீடியோ 2 பார்ட்டா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரொம்ப பேசிக்கான ஐடியாஸை நான் உள்ள வைக்க போறேன். அதை நீங்க பார்த்து ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஓகே நம்மளும் ஃபியூஷன்ல எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வரும். ரெண்டாவது பார்ட்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு சில விஷயங்களை சொல்லித்தர போறேன். ஹாவ் அ சில் மைண்ட் அண்ட் ரொம்ப ஃப்ரீயா அந்த வீடியோவை பாருங்க, ஜாலியா பாருங்க. ஒரு நியூ டைம் லைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களோட எஃபெக்ட்ஸ் லைப்ரரி அப்படி ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் நீங்கள் எஃபெக்ட்ஸில் வந்தீங்க அப்படின்னா ரெண்டாவது இருக்கும் ஃபியூஷன் காம்போசிஷன். என்ன பண்ண போறீங்க, அதை செலக்ட் பண்ணி உங்கள் டைம்லைனில் ட்ராக் பண்ணுங்க. டைம்லைனில் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு எம்டி கிளிப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் கீழே அந்த நோ ஃப்ரேம் அவைலபிள் ஃபார் மீடியா அவுட் ஒன் அப்படின்னு இங்கெல்லாம் ஒன்று தெரியும். டோன்ட் வரி அபவுட் எனி ஆஃப் தட். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ், இங்கே நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, இதை பற்றி இப்போ கவலைப்படாதீங்க. ரைட் கிளிக் ஆன் தட் அண்ட் செலக்ட் ஓப்பன் இன் ஃபியூஷன் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்டமா கிரிட் இருக்க பார்க்கவே ஒரு இன்டிமிடேட்டிங்கான ஒரு பேஜுக்கு நீங்க வந்த மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்லை, பயப்படாதீங்க. ஒரு சில விஷயங்களை நான் பாயிண்டா சொல்லுவேன், மனசுல வச்சுக்கோங்க. ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் 3 இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் தெரியணும். ஒன்னு நம்பர் 1, ரெண்டாவது நம்பர் 2, மூணாவது ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் பார். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ல நான் அதை யூஸ் பண்ண போறேன். ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் பார் நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செலக்ட் டூல் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எந்த டூல் வேணுமோ அதை சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற டூல்ஸ் இந்த பேனலில் இருக்கும். ஸோ இங்கேயும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த செலக்ட் டூல் டயலாக் பாக்ஸ்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காமனாக யூஸ் பண்ணுற நோட்ஸை இந்த பர்டிகுலர் திங்கில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் நோட்ஸ். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பேக்ரவுண்ட்னு கொடுத்தோன்னே இங்கே ஒரு மெர்ஜ் அப்படிங்கிற ஒரு நோடும் ஆட் ஆயிருக்கும். அது இப்போதைக்கு தேவையில்லை நமக்கு. பட் இது ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் டாவின்சி ரிசால்வ்ல. நீங்கள் அதை டெலிட் பண்ணிடலாம். நீங்கள் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே மீடியா அவுட் அப்படின்னு ஒரு நோட் இருந்திருக்கதை பார்ப்பீங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னா, உங்களோட அவுட்புட் என்ன வருமோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எடிட்டர் ஸ்க்ரீனில் நீங்கள் அவுட்புட் பார்க்குறது எதுவோ அதுதான் மீடியா அவுட். ஸோ அகெயின் லெட் மீ கோ பேக் டு மை ஃபியூஷன் பேஜ். இப்போ இந்த பேக்ரவுண்டை எடுத்து இந்த மீடியா அவுட்ல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த எரர் வராது. நீங்க ஒரு ஃபியூஷன் காம்போசிஷன்ல இருக்கும்போது இங்க இருக்க ஃபியூஷன் ஐகானையும் கிளிக் பண்ணி ஃபியூஷன் பேஜுக்குள்ள போய்க்கலாம். சக்சஸ்ஃபுல்லா அந்த எரரை அவாய்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயத்த பண்ணிட்டோம் ஃபியூஷன்ல. ஸோ இப்போ ஒரு கிளிப் இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். டைம் லைனே இல்லையே, இங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பயப்பட வேணாம். நீங்க இங்க மேல பாக்குறது தான் டைம் லைன் ஃபியூஷன்ல. இது கரெக்டா 23 அப்படிங்கிறது வரைக்கும் இருக்கும். 23ங்கிறது இங்க செகண்ட்ஸ் கிடையாது, ஃப்ரேம்ஸ். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். பிளேபேக் ஃப்ரேம் ரேட் பாருங்க, 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஸோ நம்மளோட இந்த ஃபியூஷன் காம்போசிஷனோட லெங்த் கரெக்டா 1 செகண்ட், விச் இஸ் ஈக்குவல் டு 24 ஃப்ரேம்ஸ். நீங்க Ctrl+D கொடுத்தீங்கன்னா இந்த சேஞ்ச் கிளிப் டியூரேஷன் வரும். அதுலேயும் நீங்க பாத்துக்கலாம் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இதை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா இதுல 2 செகண்ட்ஸ்னா 48 ஃப்ரேம்ஸ் நான் செட் பண்ணேன்னா இது 2 செகண்ட்ஸ் உள்ள லெங்தா மாறிடும் இந்த ஃபியூஷன் காம்போசிஷன். நம்ம பேக்ரவுண்ட் நோட் ஆட் பண்ணிட்டோம், ஒரு மீடியா அவுட்டுக்கு நம்ம எடுத்துட்டோம். மீடியா அவுட்டுங்கிறது நீங்க பாக்குற அவுட்புட். நம்மளோட கிளிப்ஸை நம்ம உள்ள கொண்டு வர போறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கிளிப்ஸையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பை உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். யூ ஜஸ்ட் கிளிக் ட்ராக் பண்ணி உள்ள கொண்டு வாங்க. மீடியா இன் அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் நேமோட அது உள்ள வரும். இந்த மீடியா இன்ன பிரஸ் பண்ணிட்டு இந்த மீடியா இன் நான் உள்ள கொண்டு வந்துட்டேன். ஃபியூஷன்ல தெரிய மாட்டேங்குது அப்படின்னா ஒரு விஷயம் நீங்க பண்ணணும். இந்த மீடியா இன்ன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் சொன்ன ஷார்ட்கட் நம்பர் 1 பிரஸ் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன்ல அது வந்துடும். ஸோ நம்பர் 2 பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன்லயும் வரும். நாட் ஸ்கிரீன் வியூவர்ல வரும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் இருக்கு, எனக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு டாட் இங்க ஃப்ரீயா இருக்கிறத பாப்பீங்க. ஏன் அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் வச்சிருக்கேன். அதுல தெரியும்னா நான் 3 பிரஸ் பண்ணுவேன், அதுலயும் தெரியும்.
ஸோ எதுலையுமே தெரிய வேணாம்னா எல்லா நம்பரையும் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். அந்த டாட் போயிருச்சு அப்படின்னா அது போயிடும். அனதர் வேஸ் இந்த கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா அதில் வந்துடும். ஸோ தீஸ் ஆர் த 2 ways ஆஃப் பிரிங்கிங் அப் யுவர் கிளிப் ஆன் யுவர் வியூவர். இப்படி தான் நீங்கள் வியூவரில் கொண்டு வருவீங்க. ஸோ இதை இப்போ நீங்கள் எடிட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் கிளிப்பு உள்ளே வந்திருக்காது. ஏன்னா மீடியா இன்னும் எதோடையுமே கனெக்ட் பண்ணல. இந்த மீடியா அவுட்ல எந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அதுதான் உங்களோட எடிட் பேஜில் உங்களோட டைம்லைன் வியூவரில் அது வரும். நம்மளோட மெயின் கோல் என்னவா இருக்கும், எதோட கனெக்ட் பண்ணி நம்மளோட மீடியா அவுட்டை கொண்டு வரது அப்படின்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல இந்த பேக்ரவுண்ட் நோட நான் இப்படியே வச்சுட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் மெர்ஜ்னு ஒரு நோட் ஆட் ஆச்சு. அதை நான் திரும்ப கொண்டு வர போறேன். எப்படி கொண்டு வரணும்னா நான் முன்னாடி சொன்ன ஷார்ட்கட் தான் Shift+Spacebar ப்ரெஸ் பண்ணிட்டு மெர்ஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மெர்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா 2 விஷயத்த ஒன்னா சேர்த்து அவுட்ல கொடுக்க போகுது. ஃபோர்கிரவுண்ட் பேக்ரவுண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த மெர்ஜுக்கே வந்து 3 இன்புட்ஸ் இருக்கதா பார்ப்பீங்க. இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் இன்புட்ஸ். இந்த மெர்ஜுக்கு இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா merge 1 foreground இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா merge 1 background இருக்கும். அதாவது பேக்ரவுண்ட் நோடோட இந்த கிரே கலர் ஸ்கொயர் பாக்ஸ் எல்லாமே அவுட்புட். அந்த அவுட்புட்டை நம்ம mergeோட இன்புட்ல ஆட் பண்ணிட்டோம். சேம் டைம் என்ன பண்றோம், இந்த மீடியா இன்னோட அதே மாதிரி இந்த கிரே அவுட்புட்டை எடுத்து கிரீன் ஃபோர்கிரவுண்ட் இன்புட்டோட ஆட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மீடியா அவுட்ல நமக்கு தெரியுது. நான் சொன்ன மாதிரியே மீடியா அவுட்ல எது தெரியுமோ அது உங்க எடிட் பேஜ்லையும் தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கனெக்ட் நோட்ஸ் அண்ட் பிரிங் இட் அப். ஸோ ஒரு நோடு கனெக்ட் பண்ணியாச்சு. வேற கிளிப்ஸை நான் இதுக்கு மேலே கிளிப்ஸை கனெக்ட் பண்ணலாமா? இப்போ சப்போஸ் ஒரு கிளிப் நான் இங்கே வைக்கிறேன். இப்போ செகண்ட் கிளிப்பை நான் இதுக்கு மேலே வச்சேன் அப்படின்னா செகண்ட் கிளிப் எனக்கு தெரியும். இதே மாதிரி பிஹேவியர் வந்து இங்கே என்னோட ஃபியூஷன் பேஜில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ண முடியும். அதுக்கு அகைன் சேம் கான்செப்ட் தான். இதை நான் ஏன் இப்போ பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு merge நோட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு merge நோட ஆட் பண்ணணும். Shift+Spacebar mergeன்னு டைப் பண்ணுங்க. என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த merge நோடு வந்து இந்த mergeோட பேக்ரவுண்டாக இப்போ ஆட் ஆயிரும். சப்போஸ் எனக்கு இந்த கிளிப்பை நான் உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது நான் ஆல்ரெடி கலர் கிரேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இந்த மீடியா இன் 2ஓட merge எடுத்துட்டு அதே மாதிரி இங்க ஃபோர்கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ மீடியா அவுட்ல இது வந்துருச்சு. இது இட் பிஹேவ்ஸ் த சேம் வே ஆஸ் லேயர்ஸ். அதாவது ஒரு லேயருக்கு மேல ஒரு லேயரை வைக்கிற மாதிரி merge நோட ஆட் பண்ணி நம்ம பேக்ரவுண்டையும் ஃபோர்கிரவுண்டையும் ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ திஸ் இஸ் ஹவு merge ஒர்க்ஸ். ஸோ மீடியா இன் நோடு, merge, பேக்ரவுண்ட் அண்ட் மீடியா அவுட், இது 4 தான் எனக்கு தெரிஞ்சு என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபியூஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இது 4 தெரிஞ்சாதான் உங்களோட ஃபியூஷன்ல பேசிக்கான எந்த ஒர்க்குமே பண்ண முடியும். ஸோ கிளிப்பை கொண்டு வந்துட்டோம், உள்ள பேக்ரவுண்ட் நோட செட் பண்ணிட்டோம். இன்னொரு பேக்ரவுண்ட் நோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே யூஸ் பண்றேன். இன்னொரு merge ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு சப்போஸ் இதே மாதிரி இன்னொரு பேக்ரவுண்ட் நோட நான் காப்பி பண்ணி நான் புதுசாக கூட போடல, இந்த merge நோட்ல இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன் பாருங்க. Ctrl+C கொடுத்தேன், Ctrl+V கொடுத்தா அது பேஸ்ட் ஆகும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் நோடு எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கங்க. பிளாக் பேக்ரவுண்ட் இது. நீங்களே சொல்லுங்க, இந்த பேக்ரவுண்டோட அவுட்புட் எடுத்து இந்த merge 3ஓட இன்புட்ல கனெக்ட் ஆனா, ஃபோர்கிரவுண்ட் இன்புட்ல நான் கனெக்ட் பண்ணா என்ன வரும்னு நீங்க யோசிச்சுக்கங்க. ஐ எம் கோயிங் டு கனெக்ட். உங்க திங்கிங் கரெக்டா இருக்க பட்சத்துல உங்களுக்கு ஃபியூஷன் ஒரு 50% புரிஞ்சிச்சு, 50 இல்ல 70% புரிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கனெக்ட். திங்க் அபவுட் இட். எஸ், கனெக்ட் பண்ணோம்னா நீங்க பாருங்க எல்லாமே பிளாக் கலர்ல மாறிச்சு. ஏன் பேக்ரவுண்டுங்கிறது ஒரு கலர், ஒரு சாலிட் கலர்னு நினைச்சுக்காங்க. இந்த இடத்துல நீங்க எப்படி ஒரு ஜென்ரேட்டர்ஸ்ல போய் சாலிட் கலர் நீங்க செலக்ட் பண்ணா என்ன நடக்குமோ இதே விஷயம் தான் ஃபியூஷன்ல இங்க நடக்குது. நீங்க பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டுங்கிறது ஒரு பேரு தான். ஸோ பேக்ரவுண்டை நீங்க வந்து இந்த merge நோடோட ஃபோர்கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணும்போது இங்க என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ, சப்போஸ் இது ரெட் அப்படின்னா இந்த எல்லா அவுட்புட்டுமே மீடியா அவுட்ல நம்மளுக்கு ரெட்டா தெரியும். ஏன், இதுதான் கடைசியா கனெக்ட் ஆயிருக்கிற ஃபோர்கிரவுண்ட் நோடு. ஏன் இப்போ எல்லாமே எந்த விதத்துல இருக்கு, சப்போஸ் இதை நான் டிசேபிள் பண்ணேன் அப்படின்னா இந்த நோடு தான் ஃபோர்கிரவுண்ட்ல இருக்கு, இந்த கிளிப் தான் ஃபோர்கிரவுண்ட்ல இருக்கு. இதையும் நான் டிசேபிள் பண்ணேன்னா இந்த மீடியா இன்னும் தான் இப்போ ஃபோர்கிரவுண்ட்ல இருக்கு. இதை நான் டிசேபிள் பண்ணேன்னா என்னோட பேக்ரவுண்ட் நோடு தான் இப்போ ஃபோர்கிரவுண்ட்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு ஃபியூஷன் ஒர்க்ஸ். ஒரு நோட் பேஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் நம்ம லேயர் பண்ணுவோம். இதுதான் பேசிக்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னதை வச்சு இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு merge நோட் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஒரு புது விஷயத்த கொண்டு வரோம். எப்படி உங்கள் எஃபெக்ட்ஸில் டெக்ஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி Shift+Space நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு டைப் பண்ணால் டெக்ஸ்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் 3D, டெக்ஸ்ட் ப்ளஸ். இப்போ நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது டெக்ஸ்ட் ப்ளஸ் நோட். ஸோ அதை செலக்ட் பண்ணி இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்னொரு merge வரும். அது வரணும்னு தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த merge டெலீட் பண்ணிட்டு டைரக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்டோட அவுட்புட் எடுத்து இந்த mergeோட ஃபோர்கிரவுண்ட் இன்புட்ல கொடுக்கலாம். ஸோ இங்கே டெக்ஸ்ட்ல எதுவுமே வரல, பிகாஸ் இங்கே எதுவுமே நம்ம என்ட்ரி கொடுக்கல. ஸோ ஐ எம் கோயிங் டு டைப் ஃபியூஷன் ஹியர், ரைட்?
ஸோ டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கிரியேட் அ டெக்ஸ்ட். ஸோ பேசிக்கான விஷயங்கள் டெக்ஸ்ட்னோட பேக்ரவுண்டு, மீடியா, மர்ஜ் அண்ட் மீடியா அவுட், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபியூஷனில் லேயரிங் எப்படி பண்ணும் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் கொஞ்சம் பாசஸ் பண்ண சொல்லுவேன். நீங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் யோசிக்க சொல்லுவேன். ஏன்னா இது கம்ப்ளீட்லி நியூ ஒர்க் ஃப்ளோ. உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதை புரிஞ்சு உங்கள் பிரெயின் அசிமுலேட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். அதை திரும்ப திரும்ப நீங்கள் யோசிக்கும் போது உங்களோட ரிசப்டாஸ், NMDA ரிசப்டாஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் அதிகமாக திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ட்ரிகர் ஆகிறதுனால உங்களோட மெமரி வந்து பெட்டர் ஆகும். ஞாபகப்படுத்தி பாருங்க. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் மச் பெட்டர் அண்ட் உங்களுக்கு வரதும் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். டெக்ஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா லே அவுட்டு, டிரான்ஸ்ஃபார்ம், ஷேடிங், இமேஜ் செட்டிங்ஸ் அப்படின்லாம் இருக்கும். ஃபியூஷன் பேஜை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமே ஒரு நோடில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல. அது ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்ரவுண்டை நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நான் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்பெக்டர் டேப்ல இருக்கிற மாதிரி சப்போஸ் இந்த சாலிடை நான் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெட் கலர் சாலிடாக இது இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம வச்சுக்கோங்க, ரெட் கலர் சாலிடா. ஸோ இதை நான் மூவ் பண்ணணும்னு நினச்சேன்னா இங்கே இன்ஸ்பெக்டர்லேயே செட்டிங்ஸில் போயிட்டு நான் லெஃப்ட் போவேன். ஸோ இட் வில் மூவ் ஃப்ரம் எங்கே நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை இந்த பொசிஷன் பேராமீட்டர்ஸ் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே விஷயம் நீங்கள் இங்கே ஃபியூஷனில் வரும்போது இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டோட செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காது. இதில் தான் நிறைய பேர் திணறிடுவாங்க. ஃபியூஷனே நமக்கு வேணாம், என்னால் அது ஒரு பேக்ரவுண்டை பொசிஷன் கூட எனக்கு மாற்ற தெரில, இதை நான் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் திணறிடுவாங்க. பட் இது இப்படி காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட மற்ற ஆக்டிவிட்டீஸ். அதாவது நீங்கள் ஈஸியராக காம்ப்ளெக்ஸ் அனிமேஷன்ஸை கிரியேட் பண்ணணும், ஃப்ளெக்சிபிளாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபியூஷன் இந்த ஒரு பர்டிகுலர் டைப்பில் அது வச்சுருக்காங்க. ஃபியூஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அதுக்குரிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் டேப்ல இல்லை அப்படின்னா உங்கள் கை முதல்ல போக வேண்டியது Shift+ ஸ்பேஸ் பார். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிங்கன்னா அதுக்குரிய பர்டிகுலர் நோட் அங்கேயே இருக்கும். ஸோ அந்த டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கிறது தான் உங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும் நீங்கள் ஃபியூஷன் கற்றுக்கும் போது. ஸோ இந்த பேக்ரவுண்டை நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மர்ஜில் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கிறேன். இந்த சென்டரில் நீங்கள் நம்ம பார்த்தோம். இந்த சென்டரை எடுத்து நீங்கள் லெஃப்ட்டில் மூவ் பண்ணால் அகெயின் இந்த பேக்ரவுண்ட் இங்கே மூவ் ஆகுது. அதாவது இந்த மர்ஜோட என்னெல்லாம் ஃபோர் கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே நீங்கள் இந்த மர்ஜோட ப்ராப்பர்ட்டியான சென்டரில் மூவ் பண்ணும்போது அது மூவ் ஆகும். பட் இது வந்து நம்ம மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே கிடையாது. ஏன்னா சில நேரங்களில் மர்ஜில் மல்டிபிள் இன்புட்ஸ் இருக்கும். ஸோ அதோட நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கு, விச் இஸ் நத்திங் பட் யோர் டிரான்ஸ்ஃபார்ம் நோட். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் நோட நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு Shift+ ஸ்பேஸ் பார் டைப் பண்ணி அகெயின் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ண போறீங்க. சாரி, டிரான்ஸ்ஃபார்ம், ரைட்? டிரான்ஸ்ஃபார்ம் டைப் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்ம் XF, டிரான்ஸ்ஃபார்ம்னு 2 வரும். டிரான்ஸ்ஃபார்ம் XF இப்போ செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டுக்கு கீழே இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆட் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் நோட நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இங்கே நீங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது உங்கள் எடிட் பேஜில் நீங்கள் ஒரு காம்போசிஷனாக எடிட் பண்ணும்போது இல்லை எனி கிளிப்பை எடிட் பண்ணும்போது இந்த இன்ஸ்பெக்டர் ட்ராப்ல டிரான்ஸ்ஃபார்முக்கு கீழே என்னெல்லாம் வருமோ அது எல்லாமே உங்களுக்கு இது வந்துடும். அதோட கொஞ்சம் அதிகமாகவும் வரும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிரான்ஸ்ஃபார்ம் நோட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டரை எடுத்துட்டு நீங்கள் வேல்யூஸை டிக்ரீஸ் பண்ணி லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இட் வில் கோ டு த லெஃப்ட். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இட் வில் கோ டு த ரைட். ஆர் நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணலாம், இந்த சென்டரில் இந்த ஒரு ட்ராக் ஹேண்டில்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எனிஹவ் யூ கேன் டூ இட் இன் 2 ways. இந்த ஹேண்டில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் புஷ் அண்ட் புல் பண்ணிக்கலாம். ஆர் இந்த சென்டர் அப்படிங்கிற இந்த பேராமீட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் புஷ் அண்ட் புல் பண்ணிக்கலாம். இது எக்ஸில் நடக்குது, எக்ஸ் ஆக்சஸில், இது ஒய் ஆக்சஸில் நடக்குது. எந்த பேராமீட்டரையும் திரும்ப நார்மலுக்கு கொண்டு வரணும்னா அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நோட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது இங்கே இருக்க அந்த கீ ஃப்ரேம் போயிடும். கீ ஃப்ரேம் அப்படின்னா என்னன்னு நான் இப்போ வரேன். ஸோ இது வந்து இந்த லெஃப்ட்டில் இது போயிடுச்சு, இது ரைட்டில் வந்துருச்சு. இதை எப்படி நான் ஒரு அனிமேஷனாக மாற்றுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு தானே மெயினாக ஃபியூஷன் வந்திருக்கும். ஃபியூஷனுங்கிறது முக்கியமாக அனிமேஷன் பண்ணுற ஒரு இடமா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். உங்களோட கஸ்டம் அனிமேஷன்ஸை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இது இங்கே நீங்கள் பார்க்குற இந்த டைம் லைனில் இப்போ நம்மளுக்கு 48 ஃப்ரேம்ஸ் இருக்குது, அதாவது 2 seconds. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் கொண்டு வர போகிறீங்க, 0th ஃப்ரேமில் கொண்டு வர போகிறீங்க. கொண்டு வந்துட்டு வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, இதை மொத்தமாக வெளியே எடுத்துகிட்டு வர போகிறீங்க. லெஃப்ட் சைடில் -0.5 கீழே வந்துட்டாலே அது மொத்தமாக வெளியே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை கீ ஃப்ரேம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். அந்த விஷயத்தை எப்படி பண்ணுறது, வேல்யூவை நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஐகான்ஸ் இருக்கும், இங்கே வரிசையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பக்கத்துலையுமே ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கும். டைமண்ட் ஷேப் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அனிமேட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கீ ஃப்ரேமை எனேபிள் பண்ணுற பாயிண்ட்ஸ். கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக சர்ச் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு இடத்த பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நம்ம ஒரு விஷயத்த மாற்றுறோம்.
அந்த விஷயம் எப்படி அனிமேட் ஆகணும் அப்படின்னு சொல்றத அந்த ட்ராக்கிங் டேட்டா வச்சிருக்க பாயிண்ட்ஸை தான் நம்ம கீ ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த 0th ஃப்ரேம்ல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பர்டிகுலர் ஐக்கான நான் இங்கே கிளிக் பண்ண போறேன். அது ஒரு ஆரஞ்சு கலர்ல மாறிடும். ஆரஞ்சு கலர்ல மாறிடுச்சுன்னா அந்த பாயிண்ட்ல கீ ஃப்ரேம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு 8 ஃப்ரேம்ஸ் வச்சுக்குவோம். 1/3 of a second, அதாவது 0.33 seconds 8th ஃப்ரேமுக்கு வந்துக்குவோம். 8th ஃப்ரேமுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சென்டரை திருப்பி டிராக் பண்ணி இந்த நடு இடத்துல கொண்டு வர போறோம். தட்ஸ் ஆல். இப்போ நீங்க வந்து அனிமேட் பண்ணியாச்சு. ஆர் நீங்க மேனுவலா கூட 0.5 நீங்க டைப் பண்ணீங்க, விச் இஸ் ஃபைன். இப்போ நீங்க அனிமேட் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் இந்த 0th ஃப்ரேமுக்கு போய் இப்படி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் அனிமேட்டட். பட் இது பார்க்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அழகான அனிமேஷனாக இருக்காது. ஏன்னா நம்ம கீ ஃப்ரேம்ஸ்லாம் இன்னும் ஸ்மூதன் பண்ணணும். அதை நான் அடுத்து வரேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ பேசிக்கலி யூ ஹவ் கிரியேட்டட் அன் அனிமேஷன். இப்படி தான் ஃபியூஷனில் ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்மூதர் அனிமேஷனாக இருக்கிறதுக்காக நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்ப்ளைனை கிளிக் பண்ணிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இது ஜஸ்ட் நீங்கள் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் இதை உங்களை நீங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கல. இதை நம்ம ஸ்லோவாக பண்ணிக்கலாம், ரொம்ப அவசரம் கிடையாது. இந்த 2 பாயிண்ட்ஸையும் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஈஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஜஸ்ட் நீங்கள் இன் அவுட் கியூபிக்னு கொடுத்துக்காங்க, விச் இஸ் ஃபைன். இந்த மாதிரி கர்வ் இந்த டிரான்சிஷன் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கர்வ்ட் ஆயிடும். ஸோ இதை நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்கும், அனிமேஷன் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இப்படி தான் ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணி ஒரு அனிமேஷனை ஸ்மூதன் பண்ணணும். இதை வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அது எப்படி அப்படின்னு நம்ம வர வர இருக்க டியூட்டோரியல்ஸில் பார்ப்போம். இந்த பர்டிகுலர் வீடியோ ஃபியூஷனோட பேசிக்ஸை சொல்லித்தரது அப்படின்னால உங்களுக்கு மிக தேவையான ரொம்ப எலிமெண்ட்ரி திங்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூஷன் அது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று நான் ரொம்ப பேசிக்கான 2D அனிமேஷன்ஸ் அண்ட் 2D ஒர்க் ஃப்ளோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டேக் அ பிரேக், ஒரு வாக் போயிட்டு வாங்க. நான் சொன்னது எல்லாத்தையும் மேபி நீங்கள் பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, யோசிச்சு பாருங்கள், அசிமுலேட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபியூஷன் வந்து புது ஒர்க் ஃப்ளோனால மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 5 minutesக்கு அப்புறம் அகைன் வில் கண்டினியூ வித் த பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. சேம் வீடியோவில் 2வது பார்ட் என்னன்னு நம்ம கண்டினியூ பண்ணுவோம், விச் இஸ் கோயிங் டு பி ஒர்க்கிங் இன் அ 3D ஸ்பேஸ், அண்டர்ஸ்டாண்டிங் 3D ஸ்பேஸ் இன் ஃபியூஷன். நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரேக் எடுக்காதவங்களுக்காக there is a small story I want to tell. என்னைய பற்றி ஒரு இன்ட்ரோ அண்ட் how I started with fusion அப்படிங்கிறதுக்காக 2017 நான் காலேஜ் ஜாயின் பண்ணுற டைமில் ஜஸ்ட் லிட்டில் பிஃபோர் தட் நான் வந்து DaVinci Resolve இன்ஸ்டால் பண்ணுறேன். அரௌண்ட் ஐ திங்க் அது வெர்ஷன் 14 15 அந்த டைம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ஃபியூஷனை பற்றிலாம் சுத்தமாக ஐடியா இல்லை. ஃபியூஷனை பார்த்தாலே எனக்கும் வந்து பயங்கர பயமாக இருக்கும். இது என்னடா இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது, லேயராக வச்சு ஈஸியாக எடிட் பண்ணிட்டு பண்ணுற ஒர்க் ஃப்ளோ வித்தியாசமாக இருக்குது. ஃபியூஷனுங்கிறது டோட்டலி ஒரு ஏலியனான விஷயமா இருக்குது, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு நான் அந்த பக்கமே போனது கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 2019 அந்த டைம் போல் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணுறோம். அந்த டைமில் எங்களுக்கு ஒரு டைட்டில் அனிமேஷன் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களோட ஓன் ஷார்ட் ஃபிலிம் தான் அது. அதுக்கு டிசைன் பண்ணணும்னு நினைக்கும் போது நானும் என் ஃப்ரெண்டு தான் சரி ஃபியூஷனில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரோம். சுத்தமாக ஐடியா கிடையாது. அப்பவும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, பார்க்கும்போதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு சில வீடியோஸ் யூடியூப்பில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த அளவுக்கு அப்போ ஃபியூஷன் டுட்டோரியல்ஸ் கிடையாது, இப்போயாவது நிறையா வந்துட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஃபியூஷன் டுட்டோரியல்ஸ் கிடையாது, ஆனால் இருந்தவங்க ரொம்ப தரமானவங்களாக இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங் இன் விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியிலே ஒர்க் பண்ணுற லெவலுக்கு வளர்ந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் ஃபியூஷனுக்குள்ளே வர ஆரம்பித்தோம். ஈவன் தென் த லேர்னிங் கர்வ் வாஸ் நாட் ஈஸி. ஏன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்க நிறைய பேர் இருக்கல இப்போ. ஸோ டிஸ்கஷனும் கிடையாது. மெயினாக நான் ஃபீல் பண்ணது தான், ஃபியூஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய பேர் அப்போ இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா என்னோட பர்சனல் க்ரோத்து ஃபியூஷனில் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அன்டில் ஒரு 2020 கோவிட் டைம் 2021க்கு அப்புறம் தான் இட் ஸ்டார்டட் ஆக்சலரேட்டிங். சரி ஓகே பரவாயில்ல, என்னாலும் பரவாயில்ல நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கி பண்ண ஆரம்பிச்சு இன்பில்ட் DaVinci எஃபெக்ட்ஸ்லாம் பிரேக் டவுன் பண்ணி அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அப்படி தான் என்னோட ஃபியூஷன் லைஃப் அண்ட் ஃபியூஷன் ஒர்க் ஃப்ளோ வந்து ஆரம்பிச்சிச்சு. இட் ஹஸ் பீன் கோயிங் குட் ஸோ ஃபார். பட் நான் இந்த கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையுமே ஐ வில் பிரிங் இட் டு யூ ஈஸிலி. இது வரைக்கும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இப்போவுமே உங்களுக்காக ஐ வாண்ட் டு கிவ் பேக் மோர் டு த கம்யூனிட்டி. ஸோ இதுக்காக ஐ ஹவ் பிளான் டு ஸ்டார்ட் அ வாட்ஸ்அப் குரூப், ஒரு பெரிய குரூப் ஆர் சேனல் மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த பேஜ் நீங்கள் எடிட்டிங் பற்றி, கலர் கிரேடிங் பற்றி, ஃபியூஷன் பற்றி, ஆர் மூவிஸில் யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் ரிலேட்டட் டு ஒர்க்கிங் வித் DaVinci Resolve ஆர் எடிட்டிங், நீங்கள் எது வேணால் அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த குரூப்போட லிங்கை வந்து ஐ வில் ஆட் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ. என் சேனலோட அபவுட் பேஜ்லேயே நான் வைக்கிறேன். தோஸ் ஹூ விஷ் டு ஃபாலோ இன்னும் உங்களுக்கு சீரியஸான டிஸ்கஷன் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அபவுட் எடிட்டிங் அண்ட் ஆல் தீஸ் டாபிக்ஸ் கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணுங்க. 10 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த 10 பேரும் சேர்ந்து பேசும்போது
எல்லாருக்குமே எல்லா ஸ்கில்லும் வரும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ க்ரோ. அதுக்கப்புறம் அது கம்பைன் ஆகும்போது அந்த 10 ஸ்கில் 100 ஸ்கில்லாக மாறும். ஸோ திஸ் இஸ் ஹவ் கியூமுலேட்டிவ் க்ரோத் ஹேப்பன்ஸ். ஸோ என்ன அப்படின்னா அந்த ஒரு ரீசனுக்காக இந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஐ ஹோப் டு see you there also. So with that, let's continue to the second part of the video, which is going to be about the 3D world in Fusion. So இப்போ இந்த எல்லா நோடையும் நம்ம தனியாக வச்சுக்குவோம். இன்னொரு எடிட் பேஜில் போயிட்டு இன்னொரு ஃபியூஷன் காம்போசிஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் வே ஜென்ரேட்டர் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஃபியூஷன் காம்போசிஷன் இங்கே நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ஓகே ரைட் கிளிக் அண்ட் ஓப்பன் இன் ஃபியூஷன் பேஜ். ஸோ ஐ ஹவ் கம் டு ஒரு பிளாங்க் ஸ்லேட்டு. போன தடவை எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இங்கே ஒரு பிளாங்க் ஸ்லேட் இருக்குது. we are going to do things in 3D. 3D லேர்ன் பண்ணிக்க முன்னாடி ஃபியூஷனை பற்றி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன 3Dயில் எது கிரியேட் பண்ணாலுமே அல்டிமேட்டாக நீங்கள் அவுட்புட் பார்க்க போகிறது ஒரு 2D ஸ்க்ரீன் தான். ஸோ எந்த அவுட்புட்னாலுமே 2Dக்கு மாற்றி வெளியே அவுட்புட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ஒர்க் பண்ணி வியூ பண்ண முடியும். நம்ம 3Dயில் ஒர்க் பண்ணலாம், பட் தட் 3D ஹேஸ் டு பி கன்வெர்டட் இன்டு 2D. ஸோ இதை புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ டெக்ஸ்ட்ல நம்ம இன்னொன்று பார்த்தோம், டெக்ஸ்ட் 3D அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே இருக்குது. டெக்ஸ்ட் ப்ளஸ் மாதிரி டெக்ஸ்ட் 3D இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் 3Dயில் ஐம் கோயிங் டு டைப் இன் சம்திங். என்ன டைப் பண்ணுறேன், ஓகே ஃபியூஷன் அப்படிங்கிறத ஃபியூஷன் 3Dன்னு டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியரில் ஃபியூஷன் 3D அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பார்ப்பீங்க. which means that you are in a 3D space. நீங்க இப்படி பாத்தீங்க அப்படின்னா இதுல 3 arrows இருக்கும் representing each axis. ஒரு 3-dimensional axis-அ காட்டும். ஸோ இதுல நீங்க ஃப்ரீயா அந்த ஃபியூஷன் 3D அப்படின்றத நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் யூ மூவ் இன் அ 3D பிளேன். இங்க 2 டிரான்ஸ்ஃபார்ம் பார்ப்பீங்க. இது 2D டிரான்ஸ்ஃபார்ம். இந்த இன்ஸ்பெக்டர்ல இங்க வந்தீங்கன்னா 3D டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ இந்த டெக்ஸ்ட் 3D லேயரை எடுத்து நீங்க இந்த மீடியா அவுட்டோட கனெக்ட் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்க தான் ஒரு முக்கியமான கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். 3D ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்க எதுவுமே 2D ஒர்க் ஸ்பேஸ்ல கொண்டு வர்றதுக்கு ஒரு மிடில் மேன் நமக்கு வேணும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னோட ஃபீல்டுல இருந்தே சொல்றேன். நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறேன். நானும் இல்லை, ஜென்ரலா சொல்றேன், ஒரு டாக்டரா சொல்றேன். எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா பேஷண்ட் கையில கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு என்ன மாத்திரனே புரியாது. ஸோ பேஷண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு அது என்னன்னே புரியாது. ஆனா பார்மசியில நீங்க கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் ஏதோ ஒன்று பண்ணி அது என்ன அப்படிங்கிறத கரெக்டா எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி புரியாத ஒரு விஷயத்த புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ற ஒரு ஃபார்மசிஸ்ட் மாதிரி இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல இந்த டெக்ஸ்ட் 3Dயை 2Dக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆர் ஒரு மிடில் மேன், ஒரு கன்வெர்ட்டர் நமக்கு தேவை. அது யாருன்னா இங்கதான் நம்மளோட முக்கியமான ஆளு வராரு, ரெண்டர் 3D. அதை எப்படி ஆட் பண்ணணும்? ரெண்டர் 3D இங்க இருக்கு. இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னாலும் இந்த நோடு இங்க வந்து ஆட் ஆகும். ஆர் உங்களோட ஓல்டு மெத்தட் Shift+Space டைப் பண்ணி ரெண்டர் 3D நீங்க செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டர் 3D கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ரெண்டர் 3D எடுத்து இந்த மீடியா அவுட்டோட கனெக்ட் பண்ணினா கிரியேட்டட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபியூஷன் 3D அப்படிங்கிறது இங்க வந்துச்சு. டெக்ஸ்ட் சைஸை மட்டும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். so that it is easily visible. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீடியா அவுட்டோட இந்த ரெண்டர் 3D இன்புட்டை எடுத்து 2D அவுட்புட்டாக மாற்றி கொடுக்குது. இதுதான் இந்த ரெண்டர் 3D பண்ணுற வேலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் 3D அப்படிங்கிறது உங்களோட ஸ்க்ரீனில் இப்போ விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், ஏன் நான் வந்து 3D ஸ்பேஸில் நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ரீலாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், 3D எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணாத இடமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே நம்ம எடுத்துக்கோமே, டிரான்ஸ்ஃபார்மில் போய்க்கிறேன், Z டிரான்ஸ்லேஷனை நான் மேலே கொண்டு வரேன். இப்படி கொண்டு வரேன். ஓகே, இந்த இடத்துல நான் 0ல ஒரு கீ ஃப்ரேம் வைக்கிறேன். அண்ட் அகைன் சாரி தட் வாஸ் நாட் இன் 0. ஓகே, 0ல ஒரு கீ ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். அகைன் ஒரு 8th ஃப்ரேம்ல ஐ வில் பிரிங் இட் பேக் இன் டு வியூ. பின்னாடி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல நான் அதை கொண்டு வரேன். கொண்டு வந்து கொஞ்சம் எக்ஸையும் கீழே, சாரி கொஞ்சம் ஒய்யை கீழே கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும். இங்க கொண்டு வந்துட்டேன், 0ல கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல இன்னொரு கீ ஃப்ரேம் அதுவா ஆட் ஆயிடுச்சு. நான் வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது இதை நீங்க பிளே பேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பேஜ்ல போய் பிளே பேக் பண்றேனே, பாத்தீங்களா ஒரு 3D எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. அதாவது அவுட் ஆஃப் வியூல இருந்து வியூக்குள்ள அந்த டெக்ஸ்ட் வந்தது நீங்க பாத்தீங்க. இதை நீங்க நார்மல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா, அதாவது சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணீங்கன்னா இந்த சேம் எஃபெக்ட் கிரியேட் ஆகாது. பிகாஸ் இட் ஒன்ட் ரெப்ளிகேட் அ 3D என்விரான்மெண்ட். இந்த 3D லேயர்ஸோட அதோட விசேஷமே என்னன்னா, இது வந்து ஒரு 3D என்விரான்மெண்ட்டை சிமுலேட் பண்ணி அதுக்குள்ள நீங்க ஒர்க் பண்றீங்க. அதோட அவுட்புட்டை ரெண்டர் 3D எடுத்து உங்களோட மீடியா அவுட்டுக்கு கொடுக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் 3D எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் எஃபெக்டாக இருக்கட்டும் ஆர் எனி 3D எஃபெக்ட் ஆகட்டும், யூ ஹாவ் டு ஒர்க் இன் அ 3D ஸ்பேஸ். ஸோ 3D ஸ்பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது 3D அவுட்புட்டை 2Dயா மாத்துறதுக்கு ஒரு ரெண்டர் வேணும். இதுதான் நான் சொன்ன அந்த ஃபார்மசிஸ்ட் கான்செப்ட். அதே மாதிரி தான் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. சில ஷேப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப் உங்களுக்கு வேணும். ஒரு எலிப்ஸ் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப் வேணும். எஸ்ங்கிறது ஷேப்புக்கு நம்ம யூஸ் பண்றது. எஸ் ரெக்டாங்கிள் நான் டைப் பண்ணேன் அப்படின்னா இங்க ரெக்டாங்கிள் உங்களுக்கு வந்து இங்க தெரியும். ஆனா அவுட்புட்டோட நீங்க மீடியா அவுட்டோட கனெக்ட் பண்ண முடியாது. இதை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு.
இந்த ரெக்டாங்கிள் எடுத்து நீங்க இதுல கனெக்ட் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆகாது. ஏன் இது கனெக்ட் ஆகாதுன்னா, எப்படி ஒரு 3D லேயருக்கு ஒரு ரெண்டர் 3D தேவைப்படுச்சோ அதே மாதிரி ஒரு ஷேப் லேயருக்கு ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் டைப் பண்ணி எஸ் ரெண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், which will render the shape out. ஸோ இந்த ஷேப் அது ரெண்டர் பண்ணி வெளியே தரும். அதை நான் இங்க கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நவ் இப்போ எனக்கு இங்கே ஒரு ரெக்டாங்கிளை பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எக்ஸ் ஆஃப் செட்டு, ஒய் ஆஃப் செட்டு, ஸ்டைலில் கலர் மாற்றணும்னா அது எல்லாமே வந்து எனக்கு மாற்றிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ரெட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இப்போ என்னோட அவுட்புட்டில் தெரியும் பிகாஸ் ஆஃப் இந்த எஸ் ரெண்டர். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மிடில் மேனாக ஆக்ட் பண்ணுறது இந்த எஸ் ரெண்டர். இந்த இடத்துல ரெண்டர் 3D, இந்த இடத்துல ஷேப் ரெண்டர். ஸோ எந்த ஒரு சிஸ்டம் இருந்தாலுமே உங்களுக்கு அவுட்புட்டோட கனெக்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டிய விஷயம் அதோட மிடில் மேன் யார் அப்படிங்கிறது. இதுதான் வந்து ஃபியூஷனோட பேசிக் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் எப்படி பேசிக்கான மர்ஜ் நோட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் அண்ட் யுவர் மீடியா இன் மீடியா அவுட்டை எப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் என்ன பார்த்தோம், 3D வேர்ல்டுக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணுறது, ஷேப் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாஸ் பார்த்தோம். ஸோ ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக தேவையான விஷயங்கள் இதுதான் உங்களை வந்து பாதி நேரம் ஃபியூஷனை விட்டு வெளியே போவீங்க. ஏன்னா உள்ளே வந்துடுவீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இமான் காஜி வீடியோவில் இல்லை அலி அப்டால் வீடியோவில் மாதிரி எனக்கு வந்து ஓகே ரெக்டாங்கிள் ஆர் சர்க்கிள் ஷேப்பில் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், ஒரு எலிப்ஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் அதை யோசிச்சு சர்க்கிள் டைப் பண்ணி பார்ப்பீங்க, வராது. எலிப்ஸ்ன்னு டைப் பண்ணிடுவீங்க, வந்துடும். ஸோ ஓகே இந்த எஸ் எலிப்ஸை கொடுப்பீங்க. ஆனால் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இதை நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் நேராக இங்கே கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஒன் ப்ரெஸ் பண்ணுவீங்க, இங்கே எலிப்ஸ் வரும், இதில் மீடியா அவுட்டில் கனெக்ட் பண்ணுவீங்க, வராது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும். அகைன் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கலாம். நீங்கள் மர்ஜ் நோட கற்றுக்கிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மர்ஜோட கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டரை என்ன பண்ணுவோம்னா பேக்ரவுண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டர் 3Dயை ஃபோர்கிரவுண்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணால் இங்கே எங்கே வரும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். உங்கள் கெஸ் ரைட்டாக இருக்க பட்சத்தில் இந்த வீடியோ நீங்கள் திருப்பி பார்க்கணுன்னே அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபார் டெக்னிக்கல் பர்பஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ரிக்ரியேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி 85% ஆஃப் ஃபியூஷன் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க, பேசிக்ஸ் ஆஃப் ஃபியூஷன் அப்படிங்கிறத. ஸோ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் ஹேப்பனிங், ரெண்டர் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அதுவும் அப்படி வருது. ஓகே ஜஸ்ட் சேஞ்ச் த டெக்ஸ்ட் கலர். பிளாக்ல இருந்து நம்ம ஒயிட்ல இருந்து நம்ம ரெட் மாற்றுவோம். Okay, you see what is happening. ஃபியூஷன் 3Dங்கிறது ஃபோர்கிரவுண்டில் வந்துருச்சு, சர்க்கிள் பின்னாடி வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஈஸியராக ஃபியூஷன் யூஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் காம்ப்ளெக்ஸ் கிராஃபிக்ஸ் அண்ட் மோஷன் கிராஃபிக்ஸும் சரி ஆர் டிசைன்ஸும் சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாள் நம்ம கலர் கிரேடிங் பார்த்தோம், என்னோட எடிட்ஸ் நிறையா போட்டிருப்பேன். ஸோ இதுதான் நம்ம சேனலில் ஒரு வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் ஃபியூஷன். அடுத்து ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன், பட் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் போடலான் இருந்தேன். ஏன் அது போடலன்னா மேபி சில பேருக்கு அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். ஏன்னா ஃபியூஷனை பற்றி ஆயிரக்கணக்கான கொஸ்டின்ஸ் வருது. ஏன்னா எங்கே நான் பார்த்தாலுமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தாலும் சரி, யூடியூப்ல பார்த்தாலும் சரி, தமிழ் கம்யூனிட்டியில் எஸ்பெஷலி நாட் ஈவன் இன் தமிழ் கம்யூனிட்டி, ஓவராலாகவே இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிலே ஃபியூஷன் டுட்டோரியல்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது. நிறைய பேர் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம சேனலில் இன்பிட்வீன் எவ்வளோ கலர் கிரேடிங் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே லெவலில் இனிமேல் ஃபியூஷன் டுட்டோரியல்ஸும் நம்ம போடுவோம். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் இட். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்காக தேங்க்ஸ். டோன்ட் ஃபர்கெட் அபவுட் த குரூப் தட் வி ஆர் கிரியேட்டிங் வாட்ஸ்அப்பில். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ட்ராவலிங் வித் மீ த்ரூ அவுட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஐ வில் see you again in next video. Bye bye.